Hi friends, welcome back to Reva's World. இன்னைக்கு நம்ம Reva's Worldல என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி துவையல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இல்ல கொத்தமல்லி சட்னி கூட சொல்லிக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு நிறைய பொருட்களும் நமக்கு தேவையில்லை. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கொத்தமல்லி இலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா பொடிசா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்சா நல்லா பச்சையா இருக்கிற மாதிரி இலைகளை சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு லைட்டா வந்து பழுத்துருச்சு. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு உங்களோட காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகா சேர்த்துட்டு நம்ம வறுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 5-6 காஞ்ச மிளகா சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ மிளகாவை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துட்டு ஆற வச்சுக்கலாம். இது சைடில் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்து நம்ம இப்போ வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒருவேளை உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் சேர்க்கலை. ஸோ சேர்த்துட்டு இப்போ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எப்பயுமே நம்மளுக்கு தெரியும் இல்லையா, நமக்கு இந்த கீரை வகைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வதக்கும் போது ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் வந்து போயிடும். ஸோ அதனால தான் இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி பார்க்கும்போது நிறைய இருக்குது அப்படிங்கிறனால நிறைய புளி வந்து எடுக்க வேண்டாம். ஸோ கொஞ்சம் பார்க்கும்போது தெரியும் இல்லையா, நமக்கு வதக்கும் போது இது வந்து கொஞ்சம் சுருங்கி வந்துடும். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் புளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காயோட கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதையுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரைக்கிறதுக்குமே கரெக்டாக உங்களுக்கு ஈவனாக அரைச்சி வரும். ஸோ இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து வதக்கி அந்த சுருளை வதக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுருங்க. ஸோ நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம ஆற வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மிளகா, காஞ்ச மிளகா, அதை வந்து நல்லா ஒரு வாட்டி வந்து மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த கொத்தமல்லி இலையை வந்து அரைச்சிக்கோங்க. அப்போனா உங்களுக்கு சீக்கிரமாக அரைப்படும். இப்போ நான் சட்னி வந்து அரைச்சிட்டேன். இந்த மாதிரி தான் நீங்கள் அரைச்சிக்கணும். அரைக்கும் போது உப்பு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதே மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் பார்க்குறதுக்கு அந்த தெரிகிற மாதிரி இருக்கட்டும். இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 வெந்தயம் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் இந்த டைமில் வெந்தயம் கூட சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா உருவிட்டு சேர்த்துட்டு இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நீங்கள் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஆயில் தாராளமாக ஊற்றி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இது வந்து நல்லா கெட்டு போகாமல் நல்லா ஒரு 10 நாளைக்கு வரைக்குமே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம உடனே யூஸ் பண்ணுறதுக்கு தான் நான் இன்றைக்கி வந்து நான் பண்ணுறேன் அப்படிங்கிறனால நான் அதிகமாக வந்து எண்ணெய் வந்து சேர்க்கலை. இந்த அளவுக்கே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் உப்பு அப்புறம் கொஞ்சம் வந்து எண்ணெய் தாராளமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இந்த சின்ன சின்ன டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டான கொத்தமல்லி சட்னி வந்து ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, நீங்கள் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த கொத்தமல்லி சட்னி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.